Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. 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 இயேசுவே, 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 இயேசுவே. இந்த வேளையில இறங்கி வாருங்கப்பா. இந்த இடம் அசைய, இந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், மகத்தான வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே உத்தமர். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக, மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்தி உம் பாதம் சூழ்ந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திரு சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இறை வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய இதய கதவுகளை திறந்து விடும் ஆண்டவரே. வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி பிள்ளைகளுடைய அகக்கண்களுக்கு ஒளி ஊட்டுவீராக. தகப்பனே, வார்த்தை வழங்க நிற்கிற இந்த அடிமையை தகுதி பெறாமல் எடுத்து பயன்படுத்தும். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் வாயில் இருந்து கொண்டு பேசும். சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, தூய்மை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கடவுளை காண முடியாது. பரிசுத்தமின்றி தேவனை ஒருவரும் தரிசிக்கவே முடியாது என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் மிகவும் முன்னேறியதுதான். நாகரிகத்திலும், பண்பாட்டிலும், அறிவியலிலும், கலாச்சாரத்திலும் எல்லாவற்றிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆயினும் பல ஆயிரம் மக்கள் நம்மோடு கூட வாழ்கின்றவர்கள், நவீன மனிதர்கள் கூட எப்படியாவது கடவுளை காண வேண்டும், எப்படியாவது தேவ தரிசனம் பெற வேண்டும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், கடவுளிடமிருந்து ஏராளமான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏக்கத்தோடு உள்ளவர்கள் கடவுளை காண, தேவ தரிசனம் பெற, ஆசீர்வாதங்களை பெற பல 100 மைல்கள் பிரயாணம் செய்கிறார்கள். திருயாத்திரை தலங்களுக்கு போகிறார்கள், பாத யாத்திரை செய்கிறார்கள், பலவிதமான நேர்ச்சை செய்கிறார்கள், பலவிதமான காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள், மொட்டை அடித்துக் கொள்ளுகிறார்கள், ஆடு வெட்டி, கிடா வெட்டி, கோழி வெட்டி பலி செலுத்துகிறார்கள், இன்னும் பலவிதமான தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவ தரிசனம் பெறவும், கடவுளை காணவும், அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இப்படிப்பட்ட பல காரியங்களை இன்று மக்கள் செய்கிறார்கள். நீங்கள் என்னதான் செய்தாலும் பரிசுத்தமின்றி தேவனை ஒருபொழுதும் தரிசிக்கவே முடியாது. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் கடவுளை தரிசிப்பீர்கள். Praise Lord. Praise the Lord. Praise Lord. Praise the Lord. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். Amen. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி தூய பேதுரு அறிவுறுத்துகின்றார். நம்மை படைத்தவர் பரமபிதா பரிசுத்தர்.
நம்மை மீட்க இந்த உலகத்திற்கு வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர். நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியானவர் மகா பரிசுத்தர். இந்த மூவொரு தெய்வமும் பரிசுத்தமே உருவானவர்கள். அணுக முடியாத பேரொளியில் வாசம் செய்கின்றவர்கள். அவர்களிடம் வெறும் பரிசுத்தம்தான் உண்டு, வெறும் ஒளிதான் உண்டு. அவர்களிடம் பாவமோ அழுக்கோ எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, நம்மை படைத்த இந்த கடவுள், நம்மை மீட்ட இந்த கடவுள், நம்மை வழிநடத்துகிற இந்த கடவுள் பரிசுத்தராய் இருக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம் வாழ்நாளின் இறுதி வரைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய உணர்வுகளிலே பரிசுத்தம் வேண்டும், வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் வேண்டும், நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் பரிசுத்தம் வேண்டும். ஒவ்வொரு அசைவும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக உங்கள் நடத்தையில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள் என்று தூய பேதுரு சொல்கிறார் என்றால், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறதே பரிசுத்தம். நம்முடைய ஒரு அசைவு, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்கள், இவை எல்லாம் கடவுளுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த உலகம் கண்டு கொள்ளும். பரிசுத்தமின்றி தேவனை ஒருபொழுதும் தரிசிக்கவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உறவுகளிலே பரிசுத்தம் இருக்கிறதா என்று சொல்லி செக் பண்ணி பாருங்கள். கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, நண்பர்கள் உறவு, பக்கத்தாக்கத்தார் உள்ள உறவு, இந்த உறவுகளை நீங்கள் சற்றே அலசி பாருங்கள். உங்களுடைய உறவுகளிலே பரிசுத்தம் இருக்கிறதா? முக்கியமாக வளர்ந்து வருகின்ற வாலிப பிள்ளைகளும் வளர்கின்ற பிள்ளைகளும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பிலே பரிசுத்தம் இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பாருங்கள். கடவுளுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கின்ற கோயிலாக நம்முடைய உடல் அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் நினைவில் கொண்டு பிறரோடு பழகும் பொழுது பரிசுத்தத்தோடும் தெய்வ பயத்தோடும் மரியாதையோடும் பழக வேண்டும். உங்கள் உறவு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 100க்கு 100 பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கடவுளுக்கு பிரியமானதா இருக்கிறதா, மனிதர்களுக்கு பிரியமானதாக இருக்கிறதா, உங்கள் பெற்றோர் பெரியோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெளியே சான்று பகர முடிகிறதா உங்கள் உறவுகளிலே என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால், கடவுளுடைய பிள்ளைகள் என்றால், உங்களை பார்க்கிறவர்கள் இவங்க கிறிஸ்தவங்க இதோட நிற்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைன் டிராப் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனை கிராஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய உறவுகள்ல அத்துமீறி போக மாட்டாங்க. எல்லாத்துலயும் அவங்க கண்ட்ரோலா இருப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க கரெக்டா இருப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க, முன்மாதிரியா இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவுகளிலே பரிசுத்தம் வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுடைய கண்களிலே எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது என்று சோதித்து பாருங்கள். எல்லா தீமைக்கும் ஆணிவேராக இருப்பது நம்முடைய கண்கள். பிரியமானவர்களே, இந்த கண்களை பரிசுத்தமாக நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்றால் அதுவே பெரிய காரியம். உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள். சிந்தனை இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுல ஏதாவது பதிவானது ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் பாடுகின்ற பாடல் அசுத்த பாடல்களையோ, நீங்கள் பார்க்கின்ற சினிமா சீரியல்களையோ, நீங்கள் பாடி பாடி அல்லது சினிமா படங்களையும் சீரியல்களையும் மொபைல் அநேக அசுத்தங்களை பார்க்குறீங்க. ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, அசுத்தமான நீலப்படங்கள் பார்க்குறீங்க. தேவையில்லாத அசுத்தங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இவை எல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே ஸ்டோர் ஆகிறது, எல்லாமே பதிய வைக்கப்படுகிறது. இதனால் உங்களுடைய சிந்தனை அசுத்தமாகிறது. பிரியமானவர்களே, அந்த அசுத்தமான சிந்தனையோடு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் கண்களிலே பரிசுத்தத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள். இந்த கண்களை பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனை முதலிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சிந்தனை பரிசுத்தமாக இருந்தால் கண் பார்வையிலே பரிசுத்தம் இருக்கும், வாயின் வார்த்தைகளிலே உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய கண், காது, மூக்கு, வாய், நம்முடைய தொடு உணர்வு, இந்த 5 புலன்களிலே பரிசுத்தம் வேண்டும். நாம் முற்றிலுமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதோடு கூட 50 ஆசைகளை அடக்கி ஆளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாம்ச இச்சைக்குரிய ஆசை, இப்படிப்பட்ட ஆசைகள் 50 ஆசைகளையும் 5 நீங்கள் கட்டுப்படுத்தி உங்கள் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து பரிசுத்தமாக நீங்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் முற்றிலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீர்கள். அப்பொழுது நீங்கள் தெய்வத்தை தரிசிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை பற்றி மிகவும் கண்டிப்பாக நமக்கு போதனை கொடுக்கின்றார். உன் கண் நீ பாவம் செய்ய உனக்கு காரணமாக இருந்தால் அதை பிடுங்கி தூர எறிந்துவிடு என்று சொல்கின்றார். உன் கை நீ பாவம் செய்ய காரணமாக இருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடு என்று சொல்கின்றார். நீ முழு உடலோடு எரிநரகத்தில் போய் புதைக்கப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய், ஒற்றை கால் கை உடையவர்களாய், ஊனமுற்றவர்களாய்
நிலை வாழ்வில் பிரவேசிப்பது உங்களுக்கு எவ்வளவோ நல்லது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இடரலாய் இருக்கின்ற உடல் உறுப்புகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். நிச்சயமாக உங்கள் கண்களை கட்டுப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் பரலோகம் போய் சேர வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசுத்தமின்றி நீங்கள் விண்ணகத்தை போய் சேரவும் முடியாது. இந்த உலகிலும் சரி, மறு உலகிலும் சரி, ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே பார்வையற்ற குருடனை பற்றி வாசிக்கின்றோம். பார்வையற்ற குருடனுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறார். அது ஒரு பெரிய விவாதமாக மாறுகின்றது. பரிசேயர்கள் ஆண்டவரிடம் வந்து, நாங்களுமா பாவிகள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் எங்களுக்கு நன்றாக கண் தெரிகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா? ஆகவே நீங்கள் பாவிகள் தான் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் கண்ணில்லாம குருடா இருக்கிறவங்க பாவம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். கண் பார்வை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பாவம் செய்ய வாய்ப்பு உண்டு, பாவம் செய்கிறோம் என்பதையும் ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கண் பார்வை உடைய நாம் அந்த பார்வை பரிசுத்தமான பார்வையாக நாம் வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் கடவுளை காணலாம். அசுத்த கண்களோடு நாம் தேவனை ஒருபோதும் நாம் தரிசிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த பரிசேயர்களைப் போல நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய கண் பார்வையிலே பரிசுத்தமின்றி, வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தமின்றி, இதய சிந்தனையிலே பரிசுத்தமின்றி நாங்கள் தேவ தரிசனம் காண்கின்றோம், பிறருக்கு நாங்கள் அறிவுரை கூறுகின்றோம், போதிக்கின்றோம், வழிநடத்துகிறோம் என்று சொல்வதெல்லாம் போய். பெரியமானவர்களே, எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தம் நாம் ஒவ்வொருவரிலும் நிறைவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய வரப்பிரசாதம் நம் கண் பார்வை. சற்றே யோசித்து பாருங்கள். நமக்கு பார்வை இல்லை என்றால் இந்த உலகம் முழுவதுமே இருட்டாகிவிடும். நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாக மாறி இருக்கும். வெளிச்சத்தை காண மாட்டோம். ஒருவருடைய முகத்தை நாம் பார்த்திருக்க மாட்டோம். உலகத்தின் அழகிய காட்சிகளை நாம் காண மாட்டோம். வாழ்க்கையே, உலகமே இருண்டதாக மாறிவிடும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கண் பார்வை பெரிய கொடை, பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த கண்களிலே எப்பொழுதும் பரிசுத்தம் வேண்டும், தூய்மையான பார்வை உங்களுக்கு வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை காண வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கின்றதா? உங்கள் கண்களிலே நிச்சயமாக பரிசுத்தம் வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தம் ஆக வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்றால், அந்த ஆவலும் ஒரு ஏக்கமாக உங்களுக்கு மாறுகிறது என்றால், நிச்சயமாக பாவம் செய்ய ஆசையே உங்களுக்கு வராது. சினிமா படங்களை பார்க்க, சீரியல்களை பார்க்க, நீலப்படம் போன்ற அசுத்த படங்களை பார்ப்பதற்கு, அசுத்த பாடல்களை பாடுவதற்கு நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள். ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சையோடு நோக்கவே மாட்டீர்கள். பிரியமானவர்களே, மதுபானம் குடிக்கவோ போதைப் பொருட்களை உபயோகிக்கவோ வேண்டும் என்று சொல்லி துளி கூட உங்களுக்கு ஆசை வராது. அதை நீங்கள் சிறிது கூட நெருங்கியே போக மாட்டீர்கள். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பாவம் செய்கிற ஆசையும் வராது, பாவம் செய்கிற நாட்டமும் வராது. பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கடவுளை காண்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். யோபு நூல் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோபு 19, 26, 27 வசனங்கள். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகிறது. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 யோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அவர் மிகவும் நீதிமானாக வாழ்ந்தார். முதல் வசனமே சொல்லும், கீழ் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரிலும் மாசற்றவராகவும் நேர்மையாளராகவும் கடவுளுக்கு அஞ்சி எப்பொழுதும் நன்மை செய்தவராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி அவரை பற்றிய சான்று நாம் வாசிக்கின்றோம். இந்த யோபு ஆண்டவருடைய அனுமதியோடு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். சாத்தான் யோபுவை பயங்கரமாக சோதித்தான். சாதாரண சோதனை அல்ல, கொடூரமான சோதனை. ஒரே நாளில் அவருடைய 10 பிள்ளைகளையும் பணியாட்களையும் அவருடைய அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாவற்றையும் அழித்தான். ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் யோபு தன் பிள்ளைகளையும் தன்னுடைய பணியாட்களையும் தன்னுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள்
தன்னுடைய விளைநிலங்கள் எல்லாவற்றையும் இழந்தார். இறுதியாக சாத்தான் யோபுவை எரிப்புண்களால் வாட்டி வதைத்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எரிப்புண்களால் யோபுவை வாட்டி வதைத்தான். கொடூரமான வேதனை அனுபவித்தார். இவை அனைத்திலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்து பெறட்டும் என்று சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரை அவர் துதித்தார். அவர் எப்படி சொல்கிறார் என்று சொல்லி இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய உடல் முழுவதும் எரிப்புண்கள், தோல் எல்லாம் அழுகி கீழே விழுகிற அளவுக்கு மோசமாக போய்விட்டது. அவர் தன் உடலையே பார்த்து இப்படியாக சொல்கின்றார், இவ்வாறு என் தோல் முற்றிலுமாக அழிந்து அப்படி விழுந்துட்ட பிறகு தோல் கடியில சதை தான் இருக்கும். நான் அந்த சதையோடு இருக்கும் பொழுது என் கடவுளை காண்பேன், அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. அவரை காண்பதற்காக என் நெஞ்சம் ஏங்குகிறது என்று சொல்கின்றார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, யோபு அனைத்தையும் இழந்தார். உறவுகளை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகள் பணியாட்கள் எல்லாரையும் இழந்தார், தன் உடைமைகளை இழந்தார், சொத்து எல்லாவற்றையுமே இழந்தார், தன் உடல் சுகத்தையும் அவர் இழந்தார். ஆனால் ஆண்டவர் மீதுள்ள அசையாத நம்பிக்கையும் அன்பும் அவர் இழக்கவே இல்லை. அன்பாந்தவர்களே, எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவர் உறுதியாக ஆண்டவருடைய விசுவாசத்திலே வேரூன்றி இருக்கின்றார். என் கடவுளை காண்பேன் என்று சொல்லிய அந்த ஒரு ஏக்கத்திலே அவர் உயிர் வாழ்கின்றார். யோபுவின் சரித்திரத்தை நாம் பலமுறை வேதாகமத்திலே வாசித்திருக்கிறோம், பிரசங்கங்களிலே கேட்டிருக்கிறோம். நமக்கு அது நன்றாக தெரியும். ஆயினும் கிறிஸ்தவர்களாகிய நாம், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம், இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்றாவது இந்த யோபு போல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகள், இழப்பு தவிப்புகள், கஷ்ட நஷ்டங்கள், தீராத நோய் ஒன்றன் பின் ஒன்றாக, மரணங்கள், இவை ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆண்டவரை துதிப்பீர்களா யோபுவை போல? அல்லது ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா யோபுவை போல? அல்லது என் கண்கள் ஆண்டவரை காணும் என்று சொல்லி அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை நான் ஒரு நாள் தரிசிக்க வேண்டும், என் கண்களால் அவரை காண வேண்டும் என்று சொல்லி ஏக்கமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக யோபு சொன்னது போல, இவ்வாறு என் தோல் அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் பொழுதே என் மீட்பரை காண்பேன், என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி உங்களாலும் நிச்சயமாக சொல்ல முடியும் பிரியமானவர்களே. ஆகவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். துன்பத் துயரங்கள், வேதனை சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவரை காண்பேன் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சோதனை வேளையில், துன்பத்தின் வேளையில் ஆண்டவரை தூஷிக்காமல் அவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து தரிசனத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். பல துன்பங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், இழப்பு தவிப்புகள் மத்தியிலும் கடவுளை நிச்சயம் காண முடியும் என்பது யோபுவினுடைய அனுபவம். அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டதில்லை. மீட்பர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தார். ஆயினும் அத்தகைய ஒரு வீரத்தனமான ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஆண்டவர் மேல் அவர் வைத்திருந்தார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக பெற்றோம். அவர் நம்மோடு வாழ்கின்றார், உரைகின்றார். அவர் மனிதனாக பிறந்து கொடுத்த போதனைகளை நாம் அறிகின்றோம், அவரை நாம் அனுபவிக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக யோபுவை விட எல்லா துன்பத் துயரங்கள், வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நிச்சயமாக நான் என் கடவுளை காண்பேன் என்று சொல்ல முடியும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. துன்பங்கள் மத்தியில் மட்டுமல்ல பிரியமானவர்களே, உங்களையே கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பரிசுத்த பலியாக உங்கள் உடலை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதும், இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கும் பொழுதும், வல்லமையோடு ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தும் பொழுதும், உபவாசித்து ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுதும், நீங்கள் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றும் பொழுதும், சாட்சிய வாழ்வு வாழும் பொழுதும், இரக்க செயல்கள் பல பிறருக்கு புரியும் பொழுதும் நிச்சயமாக கடவுளை காணலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். இறுதி தீர்வே எப்படி வரும்? நான் பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களிலே ஆண்டவரை நாம் கண்டிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். அப்பொழுது நீங்கள் உங்களையே பரிசுத்த பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இறைவார்த்தையை வாசித்து தியானித்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை பறைசாற்றி உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்து சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து
நற்செயல்கள் புரியும் பொழுது எல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஆண்டவரை காணலாம். ஆண்டவரை நேருக்கு நேராக பார்த்த பரிசுத்தவான்களும் உண்டு. நீங்களும் நானும் அதற்காக ஏங்க வேண்டும். ஆண்டவரே, நானும் அது பிள்ளை, நீர் எனது தகப்பன். தகப்பன் முகத்தை பார்க்காத பிள்ளை இருக்க முடியாது. அப்படி என்றால் உம்மை எனக்கு காட்டும், நான் உம்மை பார்த்தே தீரணும். நான் ஜெப வேளையில உட்கார்ந்து துதிக்க ஆரம்பிச்சேன், ஆவியில் நிரம்பி. ஆண்டவரே, முகத்தை நான் பார்க்கணும், நான் பார்க்கும் வரைக்கும் இந்த ஜெபத்தை முடிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு ஜெபித்து அவர் பாதத்திலே காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் கடவுளை காண்பீர்கள். நேருக்கு நேராகவோ, கனவுகள் மூலமோ, காட்சி வழியாகவோ, அல்லது உள் உணர்வுகள் மூலமாகவோ, வசனங்கள் மூலமாகவோ நீங்கள் நிச்சயமாக ஆண்டவரை காணலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கடவுளை காணவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 திருப்பாடல் 17:15 வாசிக்க கேட்போம். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். ஆமென். ஆமென். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உம் முகம் காண்பேன், விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என்கின்றார் சங்கீதாசிரியர் தாவீது. தாவீது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்கின்றார். தாவீது ஒரு பேரரசர், பல அலுவல்கள் மத்தியில் வாழ்ந்தவர், பல பாடுகளை அனுபவித்தவர், பல போர் செய்தவர், எதிரிகளால் நொறுக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த தாவீதே ஆண்டவர் மேல் ஏக்கமாயிருந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்கின்றார். நானோ நீதியின் நேர்மையில் நிலைத்திருந்து என் ஆண்டவரின் முகத்தை காண்பேன், விழித்தெழும்போது அவரது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என்று சொல்கின்றார். அதே தாவீது திருப்பாடல் 63:6 நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், இரவு விழிப்புகளிலே உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன் என்கிறார் தாவீது. Praise the Lord. Praise the Lord. ஆமென். Amen. பிரியமானவர்களே, ஆண்டவரை காண மிகவும் ஆவலாய் இருக்கிறவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அநேகருக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற சொல்லி ஆவல் இருக்கும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு எனக்கு இருந்த முதல் ஆசையே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், உம்மை பார்க்கணும், உம்மை பார்க்கணும், உன் குரலை கேட்டு நான் அப்படியே ஜெபித்து 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 காத்திருந்திருக்கேன். அது நம் எல்லோருடைய ஏக்கமும் ஆவலுமாய் இருக்கின்றது. அப்படி ஆண்டவரை காண ஆவலாய் இருக்கிறவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தாவீதைப் போல சொல்ல முடியுமா? நான் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நீதி நேர்மையில் நிலைத்திருந்து என் ஆண்டவரின் திருமுகத்தை காண்பேன். அதிகாலையில் விழித்தெழும் பொழுது அவருடைய உருவம் கண்டு நான் நிறைவு பெறுவேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, அன்பாண்டவர்களே, இரவிலே தூக்கம் வரவில்லை என்று அநேகர் கம்ப்ளைண்ட் பண்றது உண்டு. அப்பொழுது நான் சொல்வது, மருத்துவ ரீதியாகவும் சரி, கவுன்சிலிங்ல ஜெபத்துல வழிநடத்தும் போதும் சரி, இரவு தூக்கத்தை ஆண்டவர் எடுக்கிறார் என்றால் உங்களை ஜெபிக்க அழைக்கிறார் என்ற அர்த்தம் அப்படி என்று நான் சொல்வேன். அப்ப தூக்கம் வராமல் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பற்றி சிந்தனையா இருக்கிறீர்கள்? யாரை பற்றி சிந்தனையா இருக்கிறீர்கள்? இல்ல வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றியே நீங்கள் சிந்தித்து குழம்பிக் கொண்டு தூக்கத்தையும் விட்டுட்டு ஜெபிக்க முடியாமல் தடுமாறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, இரவு நேரங்களிலே உங்கள் இதயம் ஆண்டவருக்காக இயங்க வேண்டும். படுக்க போகும்போது உங்களை ஒப்பு கொடுங்க. இப்படி ஒரு நல்ல ஜெபம், என்னுடைய ஒரு ஒரு மூச்சும், என்னுடைய ஒரு ஒரு இதய துடிப்பும், என்னுடைய ஒரு ஒரு அசைவும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு துதியாக, ஒரு ஜெபமாக, ஒரு வழிபாடாக இருக்கட்டும், வர்ஷிப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து படுக்க போங்க. அப்ப நிச்சயமா காலையில கண் விழிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் காண்பீர்கள். கண் விழித்த உடனே உங்களுக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது என்றால், முதல் மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஆராதனையில் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக ஆண்டவரை பார்க்கின்றது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரை பற்றி ஏக்கமாகவே நீங்கள் நிச்சயமாக இருக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்களுக்கு காட்டுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதே சங்கீத ஆசிரியர் தாவீது 84ஆம் சங்கீதத்திலே இவ்வாறு சொல்கின்றார். வேறு இடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் ஆலய முற்றத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. பாவிகளின் கூடாரத்தில் 1000 நாள் தங்கியிருப்பதை விட என் ஆண்டவருடைய இல்லத்தின் வாயில் காப்பாளனாய் இருப்பது எனக்கு எவ்வளவோ நல்லது என்று சொல்லி 84வது திருப்பாடலிலே சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, 1000 நாட்கள் பாவிகளோடு ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகள் நிறைந்த மாட மாளிகையிலே வாழ்வதை விட ஒரு குடிசை வீட்டில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை தரிசித்து மகிழ்ந்து வாழ்வது எவ்வளவோ மேலானது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசித்து வாழ நமக்கு அரண்மனை தேவையில்லை, ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை, சொகுசு வாழ்க்கை தேவையில்லை. நாம் எங்கிருக்கிறோமோ அங்கேயே நாம் ஆண்டவரை தரிசித்து வாழ பழக வேண்டும். நீங்கள் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் இவற்றிற்காக ஏங்காதீர்கள். ஒருவேளை இவை உங்களுக்கு கொடுக்கப்படலாம். இவை எல்லாம் உங்களை ஆண்டவரிடம் வழிநடத்தவே முடியாது.
பணம் பாதாளம் வரை கொண்டு சேர்க்கும் என்று சொல்வது போல, இந்த உலகத்துக்கு அடுத்த இந்த பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களை ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும், பாதாளம் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக தூய ஆவியானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களை வழிநடத்துவார். நீங்கள் நிச்சயமாக அவரை முகமுகமாய் காண்பீர்கள். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகின்றேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். பிரைஸ் லார்ட். praise lord, பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவலோடு நாம் வாழ வேண்டும். முக்கியமாக ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று இறை வசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நாம் ஐக்கியமாக வாழ்கிறோம் என்றால் அவரை காண வேண்டும் என்று சொல்லி அந்த ஏக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு அன்பு செய்து அவரை வல்லமையோடு போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்தி வாஞ்சையோடு அவரை தேடினால், உபவாசித்து ஊக்கமாக செபித்து காத்திருந்தால் நிச்சயமாக அவரை காணலாம். நம் ஆண்டவர் நாம் காணக்கூடாத விதத்தில் எங்கோ இருப்பவர், எட்ட முடியாதவர் அல்ல, காண முடியாத ஒரு மறைபொருள் அல்ல. அவர் நமக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்றார், நம் அருகில் இருக்கின்றார், நமக்குள்ளே இருக்கின்றார். உண்மையிலே நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், இயங்குகிறோம். நம் வாழ்வு முழுவதுமே அவருக்குள்ளே இருக்கிறது. ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை எப்படி தாயோடு ஒன்றித்து இருக்கிறதோ அதே போல் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். இந்த உணர்வு இருந்தது என்றால் நிச்சயமாக நாம் கடவுளை காண்போம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே காண்போம். மறு உலகத்தில் நிச்சயமாக நமக்கு அந்த தேவ தரிசனம் வழிநடத்தும். நாம் முகமுகமாக அவரை ஒரு நாள் விண்ணகத்தில் தரிசிப்போம் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். பிரைஸ் லார்ட். praise lord, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாலமோன் அரசனை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுதே அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டார். சாலமோன் ஒரு நாள் கிபியோனுக்கு சென்று 1000 எரிபலிகளை செலுத்தி ஆண்டவரை வழிபட்டார். அவர் உறங்கச் சென்றார். அந்த உறக்கத்திலே ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். சாலமோன் கடவுளை கனவிலே பார்த்தார். வாசிக்க கேட்போம். அரசர்கள் முதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், 9 மற்றும் 10 வசனங்கள். அன்றிரவு கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரவேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. பிரைஸ் லார்ட். praise the lord, பிரைஸ் லார்ட். praise the lord. இந்த பகுதி மிகவும் அருமையான ஒரு பகுதி. சாலமோன் கிபியோனுக்கு சென்ற 1000 எரிபலிகள் செலுத்திய பின் கனவிலே ஆண்டவர் சாலமோனுக்கு தோன்றி ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சாலமோனுடைய பலியை பற்றி உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் என்று சொல்கின்றார். அப்பொழுது சாலமோன், நீர் இத்திரளான மாபெரும் மக்கள் இனத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆட்சி புரிய. இம்மக்களை யாரால் வழிநடத்த முடியும்? ஆகவே நீதியோடு உம் மக்களை வழிநடத்த தேவையான ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த இதயத்தை அடியேனுக்கு தாரும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். இந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது.
சாலமோன் நினைத்திருந்தால் வேறு என்னென்னமோ வரம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த இதயம், மக்களை நீதியோடு வழிநடத்த தேவையான ஆசீர்வாதத்தை அவர் கேட்டார். ஆண்டவர் மிகவும் பிரியப்பட்டு சாலமோன் கேட்ட ஞானத்தையும் பகுத்தறிவும் நிறைந்த இதயத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானமும் அறிவும் இந்த உலகத்திலே வேறொரு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்கின்றது. சாலமோனைப் போல ஞானியானவளும் அறிவாளியும் சாலமோனுக்கு முன்னும் இருந்ததில்லை, சாலமோனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு ஞானத்தையும் பகுத்தறிவையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். உலக பிரகாரமான எந்த காரியங்களையும் அவர் கேட்காததால் சாலமோன் கேட்டிராத செல்வமும் பெயரும் புகழும் ஏராளமாக சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சாலமோன் தான் கனவில் கண்ட ஆண்டவரிடம் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களே, கடவுள் உங்களுக்கு காட்சியில உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சாலமோனைப் போல நீங்கள் கேட்பீர்களா? அல்லது வேற என்ன கேட்பீர்கள்? நான் நன்றாக படிக்கணும், IASல பாஸ் பண்ணணும், IPS ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நிறைய பணம் சேர்க்கணும், பெரிய வீடு, வாழ்க்கை வசதிகள் வேண்டும் என்று கேட்பீர்கள். நிச்சயமாக. அல்லது நீடி ஆயுளை கேட்பீர்கள், பெற்றோருக்காக கேட்பீர்கள். இந்த சாலமோனைப் போல கடவுளுடைய அரசையும் அவருடைய நீதி முதலில் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் கேட்க பழகணும். உங்களுடைய ஜெபம் எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக, சாட்சி பகருவதற்காக, ஆண்டவருக்கு இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நீங்கள் கேட்காத மற்ற உலகத்துக்கு அடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள், மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். சாலமோனைப் போல பரிசுத்த உள்ளத்தோடு வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரிடம் செபியுங்கள். ஆண்டவரிடமிருந்து அளவற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறீர்களா? ஆண்டவரிடமிருந்து அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தூய்மையான இதயத்தோடு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவர் முன் சமர்ப்பணம் செய்யுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடம் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னோடு பேசும், உமது சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், நான் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து காத்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கனவிலோ காட்சியிலோ அல்லது நேரடியாகவோ பேசுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை அவர் கொடுப்பார். ஆண்டவர் தம்மை தேடுகிறவருக்கு எல்லாருக்கும் அண்மையில் இருக்கிறார். தம்மிடம் கேட்பவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய தாராள குணத்தினராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நம் ஆண்டவரை அணுகி அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை சாலமோனைப் போல பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாலமோனுக்கு கனவிலே ஆண்டவர் தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நிறைய பரிசுத்தவான்கள் கனவிலே ஆண்டவரை பார்த்திருக்கிறார்கள். இறைவாக்கு வரம் ஒரு சிலருக்கு கனவு மூலமாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே கனவு மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, இந்த கனவு கடவுளிடமிருந்தும் வரலாம், சாத்தானிடமிருந்தும் வரலாம், சுயத்திலிருந்தும் வரலாம். இது கனவு யாரிடமிருந்து வருகிறது? சாத்தானிடமிருந்து வருகிறதா, கடவுளிடமிருந்து வருகிறதா, என் சுயத்திலிருந்து வருகிறதா என்று சொல்லி நீங்கள் கண்டறிய வேண்டுமென்றால், உங்களுக்கு நன்மை தீமை பகுத்தறியும் அந்த வரம் வேண்டும். அந்த வரத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நன்மை தீமையை பகுத்தறிகிற கிருபை உங்களுக்கு இருந்தது என்றால் நிச்சயமாக சரியான விளக்கம் உங்களுக்கு கனவுக்கு கிடைக்கும். இது இல்லாவிட்டால் சாத்தான் உங்களை ஏமாற்றி விடுவான். கனவுகளை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் அவதிப்பட வேண்டியிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வாலிபன், ஒரு ஏழை விவசாயியின் மகன், அவன் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அவனுக்கு இது எட்டாத காரியம் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். எப்படி அவன் ஆசைப்பட்டான் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று சொல்லி. ஒரு நாள், ஆண்டவரே, நான் அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறேன், பெண் கேட்க போகலாமா போகக்கூடாதா என்று சொல்லி எனக்கு கனவுலே வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு படுத்தானாம். அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவிலே அந்த பெண்ணோடு அவனுக்கு திருமணம் நடப்பதாக கனவு கண்டான். காலையில் விழித்தெறிந்து அப்பாவிடம், அப்பா வாங்க நாம் போய் அந்த வீட்டிலே பெண் கேட்போம், அந்த பெண்ணுக்கும் எனக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்னிடம் சொல்லிவிட்டார், எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி தகப்பனை அழைத்து கொண்டு அந்த பெண் வீட்டிற்கு பெண் கேட்க போனார்களாம். அந்த பெண் வீட்டார் தகப்பனையும் மகனையும் பிடித்து நைய புடைத்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி விட்டார்களாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுளை கனவிலே காணலாம், அவருடைய குரலை கேட்கலாம். ஆனால் காண்பது கடவுள்தானா
குரல் அவருடையதுதானா என்று சொல்லி நீங்கள் தேர்ந்து தெளிய வேண்டும். இல்லாவிட்டால் வஞ்சிக்கும் சாத்தான் உங்களை வஞ்சித்து மாபெரும் அவமானத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி விடுவான். Praise the Lord. அல்லேலூயா. 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 எசாயா இறைவாக்கு நூல் 6ஆம் அதிகாரம் 1 மட்டும் 8 வசனங்கள். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எசாயா இறைவாக்கினர் ஒரு பக்தியான யூதர். ஒரு நாள் அவர் வழக்கம்போல் தேவாலயத்திற்கு ஜெபிக்க செல்கின்றார். அவர் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி அருளப்படுகிறது. ஆண்டவராகிய கடவுள் உயர்ந்ததோர் அரியணையில் வீற்றிருப்பதையும் அவருடைய தொங்கலாடை தேவாலயம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதையும் அவர் பார்க்கின்றார். செராபீன்கள் ஆண்டவரை சுற்றி சூழ்ந்து நின்று துதிபாடி கொண்டிருப்பதை எசாயா காட்சியிலே காண்கின்றார். அதோடு கூட, யாரை நாம் அனுப்புவோம், நம் பணிக்காக எவன் போவான் என்று சொல்லி கேட்கின்ற ஆண்டவருடைய குரலையும் எசாயா கேட்கின்றார். அவர் தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, என்னை அனுப்பும், நான் போகிறேன் உமக்கு பணிக்கு என்று சொல்லி இறைவாக்கு பணிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எசாயா சாதாரணமாக ஜெபிக்கத்தான் சென்றார். அவருக்கு ஒரு காட்சி அருளப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ்ந்து ஆண்டவரை நாம் தேடினோம் என்றால், செபத்திலே நாம் நாட்டம் கொண்டிருக்கிறோம் என்றால், செபிக்கிறதுக்கு நாம் டைம் ஒதுக்கி கொடுக்கிறோம் என்றால், தேவாலயத்திற்கோ அல்லது இறைவார்த்தையை கேட்பதற்கோ நாம் விரைந்து போகிறோம் என்றால், நிச்சயமாக அந்த எசாயாவைப் போல நாம் கடவுளை காணலாம், அவருடைய குரலையும் நாம் கேட்கலாம். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. 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 யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். Praise the Lord. Praise the Lord. மரியா மகதலேனாளை பற்றி நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஊரறிந்த ஒரு பாவி பெண்ணாக அவள் இருந்தால், ஆண்டவரை ஒரு நாள் சந்தித்தார். ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. தன்னுடைய பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு அவள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறாள். அப்படி யூட்டன் அடிக்கிறாள். மிகவும் பரிசுத்தவதியாக வாழ ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு வைராக்கியத்தோடு உள்ளார்ந்த விதமாக ஆண்டவர் இயேசுவை அவள் நேசித்தாள், பின்பற்றினாள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவரை தேடிய அதிகாலையிலே உயிர்ப்பு ஞாயிறன்று அவள் கல்லறை தோட்டத்திற்கு வருகின்றாள். மற்ற பெண்களோடு வருகிறார்கள். மற்ற பெண்கள் திரும்பி போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை காண வேண்டும் என்ற அந்த அன்பு வெறியால் தொடர்ந்து அவள் ஆண்டவரை தேடினாள். அவளுடைய ஏக்கத்தையும் அன்பையும் அறிந்த ஆண்டவர் உயிர்த்த பிறகு முதலாக மரியா மகதலேனாளுக்கு காட்சி அளிக்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பாவி, எனக்கு எங்க ஆண்டவர் காட்சி கொடுக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் பாவ வாழ்க்கையை வேரோடு பிடுங்கி எறிந்து விடுங்கள். பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஆண்டவரை அன்பு செய்யுங்கள். உள்ளார்ந்த விதமாக அன்பு செய்யுங்கள். ஏக்கத்தோடு அவரை தேடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் தம்மை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்களும் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின் 40 நாட்கள் இந்த பூமியிலே சஞ்சரித்தார். பலருக்கு தோன்றினார். முகமுகமாய் பேசினார், உறவாடினார், உணவுண்டார். அவரை அநேகர் கண்டார்கள். உயிர்த்து விண்ணேற்பு அடைந்த ஆண்டவர் அங்கே ஒளிமயமாக வீற்றிருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 திருத்தூதர்கள் பணி 9ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். இவ்வாறு அவர் புறப்பட்டுச் சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தூய பவுல் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படும் முன் சவுலாக இருந்தார். யூத மறையிலே மிகவும் வைராக்கியமுள்ள ஒரு யூதனாக இருந்தார். கிறிஸ்துவ மறையை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
கிறிஸ்தவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்தார். அப்படியே தலைமை குருக்களிடம் கடிதம் வாங்கி கொண்டு எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு அவர் பயணமாய் போகின்றார். போகிற வழியிலே ஆண்டவர் இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டார். மாபெரும் ஒளி அவரை குதிரையிலிருந்து விழத்தாட்டுகிறது. கீழே விழுந்த சவுல் ஒளியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கின்றார். அந்த ஒளியில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்கிற குரல் ஒலியும் கேட்கின்றார். சவுல் பவுலாக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை தடுத்து ஆட்கொள்வார். நாம் போகிற பாதை அவருடைய சித்தத்திற்கு ஏற்றதாக இல்லை என்றால் அதை மாற்றி போடுவார். நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு இணைந்து வாழும் பொழுது இந்த பவுலை போல நாமும் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யலாம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகவும் கொலைக்காரனாகவும் இருந்த ஒரு சவுல் ஒரு நெருப்பு மனிதனாக, ஒரு அன்பின் அப்போஸ்தலனாக அவர் இறுதி வரைக்கும் ஆண்டவருக்காக உழைத்து உயிர் துறந்தார் என்றால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, ஒளிமயமான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். அவரை தரிசித்து அவருடைய குரலை கேட்டு வாழ்வோம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. சொற்ப காலம்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறது, நாம் கேட்கிறது, நாம் அனுபவிக்கிறது எல்லாம் நீடிக்கும். அதன் பிறகு நாம் நித்திய பேரின்ப வீட்டிற்கு போக வேண்டும். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து வாழ வேண்டும். அந்த ஏக்கத்தோடே நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். நிச்சயமாக நீங்கள் கடவுளை காண்பீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் தந்தை, நாங்கள் உமது பிள்ளைகள். உம் முகத்தை கண்டு நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. தெய்வ தரிசனத்திற்காக நாங்கள் ஏங்குகிறோம். ஆவியான தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்களை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி ஒரு சாலமோனை போல உம்மை காணும்படி, யோபுவை போல உம்மை காணும்படி, மரிமதலினாளைப் போல உம்மை காணும்படி, பவுலை போல உம்மை காணும்படி எங்கள் கண்களை திறந்திருளும். இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உம்மை விட்டு விலகி விடாமல் விண்ணகத்தையே நாங்கள் நோக்கி வாழவும், ஒவ்வொரு அடியெடுத்து வைத்தலையும் உம்மோடு இணைந்து வாழவும், பாவத்தை விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்மை துதித்து ஆராதித்து உபவாசித்து ஜெபித்து நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இறக்க செயல்கள் பல புரிந்து இந்த உலகத்திலே உம்மை தரிசித்து வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இவ்வுலக வாழ்வின் இறுதியிலே எங்களை விண்ணக வீட்டிற்கு அழைத்துச் செல்லும். அங்கே நித்தியமாக பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் உம்மை நாங்கள் முகமுகமாக தரிசித்து மகிழ்வோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். ஜீவனை விடவும் அன்பு அது எத்துணை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்துணை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஹalleluya 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 துதிக்கிறோம் 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 உம்மை துதிக்கிறோம் ஹalleluya 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 உம்மையே துதிக்கிறோம் 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 திருமணத்துக்காக நன்றி ஆண்டவரே திருமணத்துக்காக நன்றி ஹalleluya 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 நன்றி 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 ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.